நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? உங்களால எப்படின்னா, காலையில எந்திரிச்சதுலேருந்து அம்மா வந்து நமக்கு சமைச்சு தராங்க. அந்த சமைச்ச சாப்பாடை நீங்க சாப்பிட்டுட்டு, என்ன இது சாப்பாடு நல்லவே இல்லை, இதுக்கு பதிலாக இதை சமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? தப்பு. அப்பா கிட்ட ஒரு 100 200 காசு வாங்குறீங்க. அந்த காசை வாங்கி சலுப் பண்ணிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு, ஏன்டா வீட்டுக்கு லேட்டா வர அப்படின்னு கேட்டோம். அம்மாண்ட போயிட்டு இந்த ஆளுக்கு இதாம்மா வேலை அப்படின்னு சொல்றீங்களா? தப்பு. உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா, அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி இவங்களாம் இருந்தாங்கன்னா, அவங்க எதனா உங்களை வெளியே கூட்டுமோன்னு சொன்னா, ஏய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போறேன், நீ தனியா போய்க்கோ அப்படின்னு சொல்றீங்களா? தப்பு. நீங்க காசு சம்பாரிச்சு உங்க ஃபேமிலிக்கு நீங்க கண்டிப்பா செலவு பண்ண தான் போறீங்க. இது எல்லாமே தாண்டி உங்க அம்மாவுக்கு என்னம்மா உனக்கு வேணும், எதனா வேணுமாம்மா, அப்பா எதனா வேணுமாப்பா அப்படி கேட்காம இருக்கீங்களா? தப்பு. லாஸ்ட் வந்து நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் ஒரு பிரேக்கே இல்லாம வேலைன்னு ஓடிட்டே இருக்கீங்களா? ஃபேமிலியை பார்க்காம ஒரு டைம் எடுத்து இன்னைக்கு எங்கன்னா வெளியே போலாமா ஃபேமிலியா அப்படி நீங்க கேட்காம இருக்கீங்களா? தப்பு. அம்மா சமைச்ச சமையல நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்ட பழகுங்க. அப்பா நீங்க காசு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ண சொல்லுங்க. எங்கன்னா உங்க வெளியே போகணுமா, அண்ணன் தம்பி இவங்க கிட்ட எல்லாருமே வாடா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. காசு நிறைய வந்துருச்சுன்னா ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கினது உங்க அப்பா அம்மா கொடுத்து பாருங்க. இதெல்லாமே பண்ணிட்டு லாஸ்டா வந்து இன்னைக்கு எங்கன்னா அவுட்டிங் போலாமான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஒரு அவுட்டிங் வெளியே கூட்டு போயிட்டு அந்த டேவை என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அந்த நைட் வந்து நீங்க படுத்து பாருங்க. உங்க லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டா இருக்கும். நீங்க சந்தோஷத்தை இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோமே, நம்ம போய் வெளியே தேடி இருக்குமே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க.